பாடுபட்டு நெற்றில் பேர்வில் நிலத்தில் இன்றெடுத்த உன்னுடைய மகனை பிரிந்து இன்று தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் நாடு தங்க தமிழகம் என்கின்றீர்கள். தங்குவதற்கோ இடமில்லை. உயர்ந்த தமிழகம் என்கின்றீர்கள். உண்பதற்கோ உணவில்லை. ஆழத்தொரு வீதி, அர்ச்சனை தட்டுக்கள் எடுப்பவன் கையில் சட்டம். உன்னை போன்ற ஏமாறி பெண்களுக்கு பட்ட பணாது என்ற பட்டம். அப்பப்பா, நீங்கள் பட்ட பாடு இது பொன்மக்கள் ஏடு. அது திருந்தாத நாடு. அந்த திருந்தாத நாட்டிலே நீ நிலவலாக வாழ நினைத்தாய். ஆனால் அந்த படுவாய் புலிகேசி உன்னை நிலவலாக வாழ விடவில்லை. உள்ளத்திலே பகையை வைத்துக் கொண்டு, உதட்டிலே உறவு வைத்துக் கொண்டு உங்களிடம் பழகி உங்கள் குடும்பத்தையே சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டார். கட்டுக்கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் அந்த கண்ணகி வாயுல கலங்கம் உண்டு என்பார்கள். கோர்ட்டுக்கு தேவை பலசாட்சி, நமக்கு தேவை மனசாட்சி. அந்த மனசாட்சியோடு நீ நடந்து கொண்டாய். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் உன்னுடைய தங்கை எழிலரசி நடந்து கொண்டார். என்னம்மா செய்வது? இருந்தாலும் சிறிய வயது முதல் இந்நாள் வரை உங்கள் வீட்டு உப்பை தின்னு வளர்ந்த ஒரே ஒரு காரணத்தால் என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி செய்யலாம் என்று. அப்படியா ஐயா? என்ன உதவி ஐயா? உதவி என்று கேட்டால் இதுதான்மா என்னால். நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன், யாருக்கு நான் தீங்கு செய்யவில்லையே தாயே. அம்மா எனக்கு அருள் புரிய வேண்டும். அம்மா புரிகிறதம்மா உங்கள் எண்ணம். நாட்டை ஆள வேண்டிய மகாராணி கையில் ஓட்ட எடுத்து பார்க்கின்றாயா? என்னம்மா செய்வது? நீ பெற்றெடுத்த மகனுக்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஓட்டை ஏந்துவதில் தவறே கிடையாது. அது மட்டுமில்லை, இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள். இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுப்பார்கள். அதை வைத்துக் கொண்டு பேர் சொல்லமா. பெரியோர்களே, தாய்மார்களே, நாட்டை ஆள வேண்டிய மகாராணி கையில் ஓட்டை ஏந்தி கொண்டு வீதி வீதியை பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏதோ உங்கள் கையில் கிடைத்தது 5 10 போட்டு உதவுங்கள். உங்களையும் அறியாமல் ஒரு பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் நீங்கிவிடும். அம்மா, நான் போயிட்டு எனக்கு நேர்ந்த கதி வேறு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதம்மா. என் தலை விதியோ என்னமோ என்னை இப்படி ஆட்டி படைக்கிறதே அம்மா. ஆரங்கோ தான் உறங்க, ஆறுகளே மீன் உறங்க, சீரங்கோ தான் உறங்க, உறங்க, நான் உறங்க வழியில்லையே ராஜா. அவன் பேச மாட்டாயா? ஏய், அவன் பேச மாட்டான். படிக்கிறடா டேய். அப்போ அம்மா காட்டுது. நாங்கள் விளையாட்டோட நீ பண்ணு.